கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களிலே சிலுவை தியானத்தை நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமா இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமா இருக்கிறார். முடிவு வரை, இறுதி வரை நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளவருமா இருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 26 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகையால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமா இருக்கிறார். எந்த நாட்டுக்குள்ளே, எந்த சூழ்நிலை, இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருந்தாலும் சரி, நம்மளை முற்றுமுடிய முடிவு வரை, இறுதி வரை ரட்சிக்க, மீட்டெடுக்க வல்லமை உள்ளவருமா இருக்கிறார். யாரெல்லாம் காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, குடும்பத்துக்காக யாரெல்லாம் திறப்புல நிக்கிறீங்களோ, உங்க குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலவேளையிலே எந்த நாட்டுக்குள்ளே, எந்த உபத்திரத்தின் மத்தியிலே இந்த செய்தி கேட்டாலும் சரி, வேண்டுதல் செய்யும்படிக்கு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காலவேளையிலே எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்க போயிருங்களோ அந்த எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலை தருவார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன வேணும் கர்த்தருக்கு தெரியும். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். இந்த கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, ஜனங்கள் எந்த பக்கம் போகணும் தெரியல. ஒரு பக்கம் உலக வழிபாடுகளுக்குள்ள போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் விக்கிரகத்துக்குள்ள போயிருந்தாங்க, இன்னொரு பக்கம் விக்கிரக ஆராதனை என்று பொருளாசை, அதுவும் விக்கிரக ஆராதனைக்குள்ளதான் வருது. இப்ப என் வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்றேன், அது கொஞ்சம் புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். நான் வியாபாரத்திலிருந்து, அதாவது கடன்ல கஷ்டப்பட்டு மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது பக்கத்துல சர்ச்சு இருந்துச்சு. மறுபடியும் சர்ச்சுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஒழுங்கா ஜெபம் பண்ணல, தேவனை தேடல. ரொம்ப கடன்ல இருக்கும்போது, மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது மறுபடியும் தேவனை தேட ஆரம்பிச்சேன். முழு மனதோடு தேவனை தேட ஆரம்பிச்சேன். அதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியத்துக்கும் விக்கிரகத்துக்கும் மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்தேன்.
ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, 13 லட்சம். கணக்கு பார்க்கும்போது 13 லட்சம் தாண்டிட்டு. எந்த மனுஷன் என்கிட்ட பணம் வாங்கி மாந்திரியம் பண்ணினானோ அதே மனுஷன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அது ஒரு பக்கம். நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, தேவனை தேட ஆரம்பிச்சனோ, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், நான் இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லி துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் நான் எப்போ வந்தனோ, கர்த்தரிடத்தில் எப்போ அன்பு கூர்ந்தேனோ, அப்பந்தான் என்னோட வாழ்க்கை மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறிச்சு. ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள அப்பந்தான் வந்தேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை கடைசி காலம், நெருங்கி நிற்கிற பாவம் என்று எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். நெருங்கி நிற்கிற பாவம் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் 24 மணி நேரம் வெடிகுண்டு மாதிரி பிசாசு எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கான். இது கூடல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்து, தேவ சமூகத்துல காத்திருந்து, கிருபை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு. நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தேவனை தேடினால் மறுபடியும் 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 விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேன். அரை மணி நேரம் போவேன், அவ்வளோதான். அந்த அரை மணி நேரமும் கையில் பைபிள் கொண்டு போயிடுவேன். கரெக்டாக சர்ச்சுக்குள்ள உட்காந்துருப்பேன். சர்ச்சு முடிகிற முன்னாடியே மறுபடியும் எந்திரிச்சு கிளம்பி போயிடுவேன். கரெக்டாக ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரம், அவ்வளோதான். இதான் என்னுடைய வாழ்க்கையில் வாரத்துக்கு சர்ச்சுக்கு போகிற டைம் 3/4 மணி நேரம். 7 நாளும் 24 மணி நேரமும் அதில் 3/4 மணி நேரம் போக மற்றபடி கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடலை. இது எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஏன் அடிக்கடி பிரச்சனை வருது, ஏன் உபத்திரம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனை தேட வேண்டிய பிரகாரமாக தேடலை. நிறைய குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை. பிரதர், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம் பிரதர். சரி, திங்கக்கிழமை சாப்பிட்டோம்ல, செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டோம்ல, புதன்கிழமை நம்ம சாப்பிட்றோம்ல, ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோம். அப்போ 24 மணி நேரத்தில் நம்ம கர்த்தருக்குன்னு சொல்லி எவ்வளவு டைம் கொடுக்குறோம்? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு செய்தி என்னன்னா, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். நான் மாந்திரியத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து நான் விக்கிரத்துக்கு அடிமையா இருந்ததுனால நான் பல பிரச்சனைக்கு ஆளாயிருக்கேன். சாபத்துல வாழ்ந்திருக்கேன். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு. ஆனால் கண்ணீரோடு தேவன் பக்கம் மனம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் பாவத்தை மன்னிங்க. நான் தான் விக்கிரத்து பணம் கொடுத்தேன், நான் தான் மாந்திரித்து பணம் கொடுத்தேன், என் கையினால தான் கொடுத்தேன். ஒரு குடும்பம் அழிஞ்சே போச்சு. என்கிட்ட கையில யாரு காசு வாங்கினாங்களோ, மாந்திரியத்துக்கு எப்படிலாம் செஞ்சாங்களோ, அந்த குடும்பம் அழிஞ்சே போச்சு. இதான் அந்த கடைசி காலம். மாந்திரியம் பண்ணிட்டு ரொம்ப நாள்லாம் வாழ முடியாது. யாராவது ஒருவேளை மாந்திரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, மனம் திரும்பிடுங்க. விக்கிரத்துக்குள்ள போறீங்களா, மனம் திரும்பிடுங்க. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கம் வரணும். கர்த்தர் பக்கம் வந்தாதான் ஆசீர்வாதம். கர்த்தர் பக்கம் வந்தாதான் ரட்சிப்பு. கர்த்தர் பக்கம் வந்தாதான் மீட்பு. அப்பந்தான் விடுதலை கிடைக்கும். நான் பாவத்திலையும் வாழ்வேன், நான் சர்ச்சுக்கும் வருவேன், நான் இயேசுவையும் தேடுவேன், நான் விக்கிரத்துக்குள்ளேயும் போவேன் அப்படின்னா லேட் ஆகும். என்னைக்கு மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் முழு இதயத்தோடு வாரமோ அன்னைக்கு தான் ரட்சிப்பு. ஏன் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அப்படின்னா, எந்த சூழ்நிலை விழுந்து போய் கிடந்தாலும் சரி தூக்கி எடுத்துருந்தாரு. முடிவு வரையும் நம்மளை வழி நடத்துவார், இறுதி வரையும் நம்மளை வழி நடத்துவார். அதுலலாம் எந்த டவுட் வேண்டாம்.
ஆனா என் இருதயம் பரலோகத்தை சார்ந்திருக்கா, இந்த உலகத்தை சார்ந்திருக்கா? ஏன்னா நிறைய குடும்பத்துக்குள்ளே உலகத்துக்குள்ள போயிட்டு வராங்க, பல பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு முடியல முடியல முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? எங்கேயோ கர்த்தரை விட்டு வழி விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கு. நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலவெளியில நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நம்ம ஜெபத்துக்கு கடந்து போவோம். 24 மணி நேர வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி யாரெல்லாம் உண்மையிலே நீங்க நினைக்கிறீங்களோ, தேவையில்லாத காரியத்தை விட்டு விலகிடணும். ஏன்னா நம்மளோட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இப்ப நம்ம கையில செல்போனே வந்துட்டு நிறைய குடும்பத்துல எது கம்ப்ளைண்ட்? ஏன்னா நானும் உலகத்துல தானே இருக்கிறேன், நானும் உலகத்துக்குள்ளதான் இருக்கேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எது பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனை வருது? பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கு? ஒரு குடும்பத்துல எப்படி பிரச்சனை உள்ள என்டர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு மனம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் நிறைய வீட்டுல இல்லை, சந்தேகம் வருது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவையில்லாம செல்போனை உட்காந்து நோண்டிட்டு இருப்பாங்க, யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் குழப்பம் வந்துடுது, சந்தேகம் வந்துடுது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு கசப்பே வந்துடுது, கருத்து வேறுபாடு வந்துடுது. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு வந்துட்டுனாலே கணவன் மனைவி உண்மையா இருந்தால் அந்த குடும்பம் ஆசிரியப்படுகிறது. ஏன்னா பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும், குடும்பமா சர்ச்சைக்கு போகணும், குடும்பமா தேவனை தேடணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அதுல ஒண்ணுதான் இப்போ செல்போனு, டிவி. இது ஒரு மனுஷனை ரொம்ப பிரிக்குது. 1 மணி நேரம் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, கணவர் அங்க சாப்பாடு கேட்பாரு, இவங்க நாடகம் பார்த்துட்டு சௌரியம் போல எஞ்சி போவாங்க. அதுக்குள்ளேயே அவருக்கு வயிறு பசி அடங்கிரும். சில குடும்பத்துல 2 பேரும் சேர்ந்து உட்காந்து படம் பார்ப்பாங்க, குடும்ப ஜெபம் இருக்காது, தேவனை தேட மாட்டாங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பிசாசுக்கோ இல்ல அசுத்தத்துக்கோ அருவருப்புக்கோ தீட்டான காரியத்துக்கோ எங்கேயுமே இடம் கொடுக்க கூடாது. நம்ம பேசாம பல மணி நேரம் செல்போன்லயோ நாடகத்திலயோ இல்ல படம் பார்க்கறதுலயோ இல்ல தேவையில்லாத களியாட்டுக்குள்ளயோ பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் என் குடும்பத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால 2026 இந்த 10 வருஷத்துல பிரச்சனை எங்க வருது, எப்படி வருது, ஏன் வருது? பல காரியங்கள் கற்றுக்கொண்டதில்லை. நம்ம கையில இருக்க செல்போனே போதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போறதுக்கு. நிறைய குடும்பத்துல இது ஒரு பிரச்சனையா இருக்கு. செல்போன்ல ஒரு கிறிஸ்டியன் பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்டா நான் கிறிஸ்டியன் பாட்டு தான் கேட்கிறேன் அப்படிம்பாங்க. கையில பைபிள் எடுத்து எத்தனை அதிகாரம் வாசித்தீங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு அதிகாரம் கூட வாசிக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு நாடு. பைபிள் வீட்டுல செல்ஃப்ல வச்ச இடத்துல இருக்கு, ஆனா செல்போன் பார்த்தா ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கையிலேயே வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த அளவுக்கு செல்போனுக்கு முதலிடம் கொடுத்தாச்சு. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவர்கிட்ட வரணும்ல, அவர்கிட்ட வந்தா தானே. அதைத்தான் சொல்ல வரேன். எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா நான் யாரை போய் பார்க்கணுமோ அவங்கள போய் பார்க்க போயிருவேன். எனக்கு பரலோகத்துல இருந்து 31 நாளும் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் 31 நாளும் நான் அவரை தேடினா மட்டும்தான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்.
நான் மறுபடியும் சொல்றேன், என் வீட்டுக்கு 31 நாளும் தட்டுப்பாடு இல்லாம சகல செழிப்போட இருக்கணும் அப்படின்னா நான் 31 நாளும் நான் அவரை தேடணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை போய் என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதே குடும்பம் வீட்டுல வந்து மற்ற 6 நாளும் நல்ல நாடகம் பார்த்து, நல்ல படம் பார்த்து, சகல செழிப்போட சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நான் சொல்றது உண்மையான காரியமா தவறான காரியமா? நம்ம அப்படியே யோசித்து பார்க்கலாம். பெரிய பெரிய சில குடும்பங்கள் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. ஆனா புருஷன் பொண்டாட்டி பேச மாட்டுக்காங்க. வீட்டுல வயசானவன் வந்தா கவனிக்க மாட்டுக்காங்க. பணம்லாம் செழிப்பா இருக்கு சில வீட்டுல. நிம்மதி மட்டும்தான் இல்லை. பேத்தி பேரன் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா பேச மட்டும் மாட்டுக்காங்க. எல்லாரும் செல்போன் எடுத்துட்டு அவங்க ரூம்ல போய் உட்காந்துக்கிடுறாங்க. வயசானதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க யார்ட்டையாவது ஃபோன் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கதை பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் தேவையில்லாத காரியம், வீண் வார்த்தை. வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா பேச மாட்டுக்காங்க. இதெல்லாம் ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நேரத்தை நம்ம எங்கெல்லாம் வேஸ்ட் பண்றோம், செல்போனா இல்ல ஃப்ரெண்டா இல்ல தேவையில்லாம எங்கேயாவது பேசிட்டு இருக்கிறோமா, பழகிட்டு இருக்கிறோமா, இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், குடும்பம் ரட்சிக்கப்படும். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமா இருக்கிறார். அதான் அழகா எழுதப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு. யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்கிறீங்களோ, நம்ம தேவனிடத்தில் சேரும் போது நமக்காக வேண்டுதல் செய்து நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமா இருக்கிறார். ஒரு கைதி சிறையிருப்புல இருக்கும்போது வக்கீல கூட்டு போய் அந்த சிறையிருப்புல அந்த கைதியை வெளியில கொண்டு வரும் சொல்லி பல முறை முயற்சி பண்ணி வெளியில கொண்டு வந்துருவாங்க. அட்லீஸ்ட் கூட 2 தடவை போயிட்டு வருவாங்க. போய் அந்த கேஸை எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி மீட்டெடுன்னு சொல்லி பல முறை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் சிறையிருப்புல இருக்கும்போது தேவனை தேடும் போது தேடிக்கிட்டே இருக்கணும், மறுபடியும் மறுபடியும் தேடணும். நான் மாந்திரியத்துல கஷ்டப்பட்டாலும், விக்கிரகத்துல பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், சாபத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டேன், பல வருஷம் போயிட்டேன். 2008 இருந்து 2014 முடிவு வரைய கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் போயிட்டேன். அதுக்கப்புறம் எபினேசர் பால்னு சொல்லி இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க ஜெபிக்கும் போது, அந்த கட்டுகளை உடைத்து ஜெபிக்கும் போது அந்த நாளிலே கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சேன். மனைவிட்ட உண்மை இல்லை, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவேன், மனைவிட்ட எப்போதுமே உண்மையை பேச மாட்டேன். வியாபாரத்தில் கடன் நிறைய இருந்துச்சு, பொய் பேசுவேன். வீடு கட்டியிருந்தேன், அதில் கோழி அறுத்தேன். வியாபாரத்தில் மாந்திரியம் பண்ணி நிறைய கடைகளை வச்சுருந்தேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பித்தேன். ஏகப்பட்டது இருந்துச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஏன்னா நான் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போகிற பையன் தானே. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று 119 சங்கீதம் 53 வசனத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். அப்பந்தான் நான் யோசித்தேன், நான் சர்ச்சுக்கு போனா கூட கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்துட்டேனே. எனக்கு சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது, நற்கரன் எடுக்கிற பையன்தான், சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஆனால் நான் எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தினம்தோறும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். மாந்திரியத்திலேருந்து வெளியில் வரக்கு தேவன் எனக்கு கிருபை செஞ்சாரு. எனக்கு யாரு விக்கிரத்திலே மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தானோ, சூனியம் பண்ணிக்கிட்டே இருந்தானோ, அந்த குடும்பம் தூக்கு போட்டு செத்து போயிட்டு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது
ஒரு நாள் காணாம போயிடுவாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்மளை மீட்டு எடுப்பார், நம்மளை ரட்சிப்பார், முற்றுமுடிய நம்மளை ரட்சிக்க வல்லமையுள்ளவர். ஆனா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை போல மாறணும். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? குற்றமற்றவர். அவர் எப்படிப்பட்டவர்? மாசில்லாதவர். அவர் எப்படிப்பட்டவர்? பாவிகளுக்கு விலகினவர். அப்ப என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, நானும் பாவத்துக்கு விலகி வாழ்ந்தா மட்டும்தான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். தேவ திட்டம் என்ன? முதலாவது என்ன? தேவ சித்தம் என்ன? நம்ம பரிசுத்தமா இருக்கணுமா? அப்ப பரிசுத்தமா இருக்கிற இடத்துல பிசாசு வர முடியாது. பாவத்துக்கு விலகி ஓடும்போது அங்க பிசாசு வர முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த 2 தான் பிரச்சனை. பாவத்துக்கும் விலகி ஓட மாட்டாங்க, அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. இந்த 2 தான் கம்ப்ளைண்ட். ஏன் ஒரு குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு இச்சையான காரியமோ, ஒரு பாவ காரியமோ, விபச்சார காரியமோ, ஒரு மோக இச்சையோ, இல்ல கண்கள் இச்சையோ, இல்ல சிந்தனையில தீமையான காரியமோ, ஏதோ ஒண்ணு அங்க சிக்கிட்டு இருக்கும். சிக்கப்பட்ட நிலைமையில தான் இருப்பாங்க. சிறையிருப்பு, அதுக்கு பேர் என்னன்னா சிறையிருப்பு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு போயிட்டானாலே அவன் எங்கேயாவது ஒரு பாவத்துல விழுந்து போய் கிடப்பான். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு, நம்ம தேவன்கிட்ட போய் சேரணும். அப்பா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாவம் இருக்கு, அந்தரங்கத்துல ஒரு பாவம் இருக்கு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு பாவம் இருக்கு, கேடு கெட்டவனா நான் இருக்கிறேன், மகா கேடுள்ளவனா இருக்கேன், ஆபத்து நிறைஞ்ச மகனா இருக்கேன், என்னைய மீட்டு எடுங்கப்பா, என் இதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கேடான காரியம் இருக்கு, என்னை மன்னிச்சு என்னை பரிசுத்தப்படுத்தி உங்க இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க. சிலுவை தியானம் அப்படின்னு வந்தாச்சுனாலே என் இருதயம் தேவன் பக்கம் இருக்கான்னு சொல்லி முதல்ல செக் பண்ணி பார்த்துடணும். என் சிந்தனை கிறிஸ்துவோடு இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே செல்போன்ல சார்ஜ் இருக்கா கரெக்டா சொல்லிடுவாங்க. 30% இருக்கு அப்படிம்பாங்க. நான் நைட்டு சார்ஜ் போட்டேன் 100% இருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சோன்னே 30%, 50%, 70% அழகா தெரியுது. நான் ஸ்பிரிச்சுவல்ல நான் 30% இருக்கிறேன்னா எனக்கு தெரியும். நான் 70% இருக்கிறேன்னா எனக்கு தெரியும். நான் 100% இருக்கிறேன்னா எனக்கு தெரியும். நான் விழுந்து போய் நான் அழிஞ்சிட்டு இருக்கிறேன்னா எனக்கு முதல்ல தெரியும். நான் துன்மார்க்கனா வாழ்றேன்னா எனக்கு முதல்ல தெரியும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னா முதல்ல எனக்கு தெரியும். அப்ப நான் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நான் எந்த மகா படு குழியில விழுந்து போய் கிடக்கிறேன், என்னை தூக்கி எடுங்கப்பா. நான் இப்படிப்பட்ட ஒரு மரண வழியை நோக்கி போயிட்டு இருக்கேன், நான் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், நான் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், நான் இருளை நோக்கி போயிட்டு இருக்கேன், எனக்கு வெளிச்சம் வேணும்பா, எனக்கு விடுதலை வேணும்பா, எனக்கு ரட்சிப்பு வேணும்பா, நான் உயிர்ப்பிக்கப்படணும்பா, நான் உங்க பிள்ளையா இருக்கணும்பா, நான் இனிமேல் பாவத்துல போய் நான் சிக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் தான் தேவன்கிட்ட சேர்றான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் தேவன்கிட்ட சேரணும் அப்படின்னாலே அவன் எந்த நிலைமையில இருக்கிறான் அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த கடைசி காலத்துல நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்டாச்சு. ஆனா 24 மணி நேரம் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிட்டு இருக்கேன், எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பாவம் கிடக்கா, அதை மட்டும் நமக்கு செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தருக்காக மட்டுமே வாழணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்க கர்த்தருக்காக வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா.
உமக்காக வாழணும், உமக்காக வாழணும். எங்களுக்காக பிதானிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பாதபடியில வருகிறோம். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமா இருக்கிறது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவன் பக்கம் மனம் திரும்புறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுத்துருங்க. இந்த நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பம் பள்ளிக்கு பெறணும் கர்த்தர் கிருபை தாங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. கர்த்தருக்காக நாங்கள் வாழணும். அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற பகுதியில் பத்திரமா பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே காலை வேளையில் டிரைவிங் லைனில் இருக்காங்க. காலை வேளையிலே அப்பா யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தந்து வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இன்னைக்குள்ள தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கடனில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ கடன் பிரச்சனைலேருந்து மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிக்கணும்ப்பா. பலவிதமான பாவ அடிமையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு விசேஷமாக இந்த வருஷத்தில் உள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்க பாதத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்க பிள்ளைகளை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. ஏற்ற துணையை தாங்கப்பா. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை மன்னித்து அந்த குடும்பத்தை இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி ஆசிரியங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சந்ததி ஆசீர்வட்டும். மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்களோ எழுதி கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. தேவ ஞானத்தினால் தேவ கிருபையினால் நிரப்புங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வட்டும். யாரெல்லாம் விசேஷமாக எலெக்ஷனுக்காக அப்பா எந்தெந்த நாட்டுக்குள்ளே ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா ஜெப குறிப்பும் உங்களுடைய பாதங்கள் அர்ப்பணிக்கணும்ப்பா. தேசத்துல விசேஷமா இந்த வருஷத்திலே தேவ திட்டம் நிறைவேறட்டும்ப்பா. தேர்தலை அப்பா விசேஷமா கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும்ப்பா. தேர்தலை கர்த்தரே நடத்தித்தாங்க, கர்த்தரே நடத்தித்தாங்க. கர்த்தருடைய கரத்திலே தேர்தலை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்துல தேவ திட்டம் நிறைவேறட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ரத்த கொட்டைகளை வேலடைங்க. யாரெல்லாம் அதிக அளவில் தங்களை தாழ்த்துங்களோ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்க கரம் தொட்டு அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பரிசுத்தவனா நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. நிரம்பி வெளியிற பாத்திரமா மாறட்டும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி வெளியிட்டும். சிறுபிள்ளல் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். பலனிகளை திறந்து பண்டை சாலை திறந்து ஆசீர்வதிங்க. எல்லாருடைய களஞ்சியங்கள் நிரம்பி வெளியிட்டும். அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் நிரப்புங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. எங்க சிந்தை கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இருக்கணும். தேவ திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வருகையில காணப்படணும். ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதப்படணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ சுவிசேஷத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவருடைய நாமங்கள் ஜீவபுஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய, தான தர்மம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ மன்னிக்கிற ஒரு இருதயம் தாங்கப்பா. விசேஷமாக தாழ்த்துற ஒரு இருதயம் தாங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாம் இணைக்கப்படட்டும்ப்பா. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக
கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.